நம்ம ஏன் கோயில்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு தெரியுமா? அதற்கான காரணத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் 3 வருஷம் பார்த்திங்கன்னா, அதாவது கும்பாபிஷேகம் செய்த முதல் 3 வருஷம் பார்த்திங்கன்னா தெய்வம் கருவறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 3 வருஷம் பார்த்திங்கன்னா தெய்வம் பலிபீடத்துக்கு போயிடும். அடுத்த 3 வருஷம் பார்த்திங்கன்னா தெய்வம் கொடிமரத்துக்கு போயிடும். அடுத்த 3 வருஷம் பார்த்திங்கன்னா தெய்வம் கோபுர கலசத்திற்கு போயிடும். இந்த காரணத்தினால தான் கோபுர கலசத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு மீண்டும் கருவறைக்கு கொண்டு சேர்க்கறதுக்காகவே 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நம்ம செய்கிறோம். அப்படி கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது வானத்தில் கருடம் வட்டமிட்டு செல்லும். இந்த கருடம் வட்டமிட்டு செல்றதை பார்த்தா 30 முக்கோடி தேவர்களும் அனைவரும் ஆசீர்வாதம் செய்ததுக்கு சமம் என்று சொல்வது ஐதீகம். 7ஆம் படை வீடான மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெறவிருக்கிறது. மருதமலை கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் காணும் வகையில் பெரிய LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் 7ஆம் படை வீடாக மருதமலை போற்றப்படுகிறது. இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு புனித மண் எடுத்தல், புனித நீர் எடுத்தல், புனித அனல் அழுத்தல், மாலை 4:35 மணிக்கு திருச்சுற்று தெய்வங்களுக்கு எண்வகை மருந்து சாத்துதல், கும்ப அலங்காரம், இறை சக்தியை திருக்குடங்களுக்கு எழுந்தருள செய்தல், மூலவரிடமிருந்து யாகசாலைக்கு திருக்குடங்களை எழுந்தருள செய்தல், விநாயகர் பெருமானுக்கு முதற்கால வேள்வி பூஜை ஆகியன நடைபெறுகின்றன. 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு 2ஆம் காலை வேள்வி பூஜையும், மாலை 4:30 மணிக்கு 3ஆம் கால வேள்வி பூஜையும், மாலை 4:30 மணிக்கு 5ஆம் கால வேள்வி பூஜையும், இறைவனின் அருட்களை பெற நாடியின் வழியே எழுந்தருள செய்தல், நிறை ஆகுதி பேரொளி வழிபாடு நடைபெறுகிறது. 4ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு 6ஆம் கால வேள்வி பூஜையும், காலை 6 மணி முதல் 6:45 மணிக்கு திருச்சுற்று தெய்வங்களுக்கு பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகமும் நடைபெறும். காலை 7:30 மணிக்கு யாக சாலையிலிருந்து மூலவருக்கு திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறும். காலை 8:30 மணிக்கு மருதசால மூர்த்தி கோபுர விமானம், ஆதிமூலவர் கோபுர விமானம், ராஜகோபுரம், கொடிமரம், பரிவார கோபுர விமானங்களுக்கு கும்பாபிஷேகம். காலை 9 மணிக்கு ஆதிமூலவர் விநாயகர், மருதாசல மூர்த்தி, பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வீரபாகு, கரிவரதராஜரு பெருமாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. தொடர்ந்து மூலவருக்கு பேரொளி வழிபாடு நடைபெறுகிறது. பின்னர் மாலை 4:30 மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமியுடன் வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது. தொடர்ந்து சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வருகிறார். விழாவில் பேரூர் ஆதீனம், சாந்தலிங்க மருதசால அடிகளார், சிரவை ஆதீனம், குமரகுரு சுவாமிகள் உட்பட பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். விழாவை ஒட்டி கோவிலின் அடிவாரத்தில் உள்ள மண்டபங்கள், மலைப்பாதை படிக்கட்டுகள், ராஜகோபுரங்கள் மற்றும் கோபுரங்களின் வர்ணம் பூசும் பணி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் ஜெயக்குமார், கோவில் துணை ஆணையாளர் செந்தில்குமார், அறங்காவலர்கள் மகேஷ்குமார், பிரேம்குமார், கனகராஜன், சுகன்யா, ராஜரத்தினம்